1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரியட்டும். ஜாஸ்தி எந்த எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாகவே 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும் இதுக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எளிமையாக நம்மட்டு 2 ரெசிபியுமே சரி ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொடக்கு பறிக்கிற நேரத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். டெய்லி ஒவ்வொரு விதமான பிரசாதம் படைக்கிறப்ப, சுண்டல் படைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு படைங்க. இது பாருங்கள் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சைஸ் பாருங்கள், ஒரு மீடியம் சைஸாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த சுண்டலையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் சுண்டலையும் உருளைக்கிழங்கையும் உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன், அதனால் உப்பு சேர்க்கல. இந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்து உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் பெரட்டுங்க. லைட்டாக அது கொஞ்சம் வதங்கணும். உருளைக்கிழங்குட்டு லேயர் லைட்டாக கிரிப்ஸியாக ஆகும். அந்த அளவுக்கு வதங்கிக்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக உருளைக்கிழங்கு கிரிப்ஸியாக இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மகிட்ட இந்த சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்களா? நம்மகிட்ட 2 வகையான சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ரெசிபியுமே சரி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே அளவு ஹெல்தியான ரெசிபி. இது நீங்கள் பிரசாதம்